இன்ட்ரோவர்ட் வந்து பிசினஸ்க்குலாம் ஒர்க் அவுட் ஆக மாட்டாங்க, இன்ட்ரோவர்ட் ப்ரொஃபஷனலா இருக்கிறதுக்குலாம் ஒர்க் அவுட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறதான். பட் ஒரு உண்மையான ஹார்ஷ் ட்ரூத் என்ன தெரியுமா? நான் கேஜே, நான் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் பிசினஸ் ஓனர்ஸ்க்கு எப்படி பவுண்டரிஸ் செட் பண்றது, அது மூலியமா எப்படி லீடர்ஸ்டிக்கா மாறுறது, அண்ட் அது மூலியமா எப்படி உங்களோட இன்கம் டபுள்-எக்ஸ் ஆகும், இதெல்லாம் நான் கோச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு ஹார்ஷான ட்ரூத் என்ன அப்படின்னா, இன்ட்ரோவர்ட் ஈஸியா பீப்புளோட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. பட் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் தான் தேவையில்லாம லொடலொடன் வாயை விட்டு அவங்க பிசினஸ்ல அடி வாங்குறதாவும் இருக்கலாம், ஒர்க் லைஃப்ல அடி வாங்குறதாவும் இருக்கலாம். ஸோ என்னை பொறுத்தவரை இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படிங்கிற அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த சைக்காலஜிக்கல் டைப்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. பட் கார்ல் ஜங் அப்படிங்கிறவர் தான் இந்த சைக்காலஜிக்கல் டைப்பை கிரியேட் பண்ணியிருக்காரு. ஒரு பர்சனாலிட்டிஸ் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் கூட ஒரு இன்ட்ரோவர்ட் தான். பட் ஐ கேன் ஈஸிலி கம்யூனிகேட் வித் எவ்ரி ஒன் வித் ப்ராப்பர் கம்யூனிகேஷன், ரைட்? ஸோ உங்ககிட்ட இருக்க ஒரே ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட் நீங்க சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, நீங்க இன்ட்ரோவர்ட்டா இருக்கீங்கன்னா நோ ப்ராப்ளம். இன்ட்ரோவர்ட்னா பேச தெரியாதுங்கிறவங்க இன்ட்ரோவர்ட் கிடையாது. போன்ல அடிக்டா இருக்கிறவங்க தான் பேச தெரியாது, எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கவங்களுக்கு பேச தெரியாது. பட் இன்ட்ரோவர்ட் கேன் ஈஸிலி கம்யூனிகேட். யூ சி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா முக்காவாசி லீடர்ஸ் தே ஆர் இன்ட்ரோவர்ட்ஸ். தே டாக் வென் தே நீட் டு டாக் அப்படிங்கிறப்போ மட்டும்தான், ரைட்? இஸ் தேர் இஸ் எனி நெசசரி நீட் தே வில் டாக். ஸோ ஒரு ஷிஃப்ட், மைண்ட் செட் ஷிஃப்ட். எஸ், ஐ எம் இன்ட்ரோவர்ட் பட் ஐ கேன் கம்யூனிகேட் எஃபெக்டிவ்லி அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் உங்களுக்குள்ள ப்ராப்பரா செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் மேபி உங்களோட கிளைண்ட்ஸ் இல்ல உங்களோட கொலீக்ஸ், உங்களோட மேனேஜர், பாஸ் யார் உங்ககிட்ட பேசினாலும் சரி ப்ராப்பரா பேசுங்க. அண்ட் ஸோ என்னோட ஃப்ரேம் ஒர்க் ஒன்று நான் சொல்றேன், இந்த ஃப்ரேம் ஒர்க்கை நீங்க யூஸ் பண்ணி பேசுங்க. பாயிண்ட், ரீசன், பாயிண்ட், அவ்வளவுதான். இந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுங்க. என்ன சொல்ல வரீங்க, அதோட ரீசன் என்ன, இல்லை எக்ஸ்பிளனேஷன், தென் பாயிண்ட். இதை நீங்க மூணுத்தையும் இந்த ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணுங்க. இட் வில் மேக் யூ ஆஸ் அ லீடர், ரைட்? ஸோ இஃப் யூ நீட் டு ஜாயின் இன் மை ஃப்ரீ கம்யூனிட்டி, உங்களுக்கு ஃப்ரீ பிடிஎஃப்ஸ் கிடைக்குங்க. ஸோ யூ கேன் ஜாயின். அண்ட் நான் 8 to 10 செஷன்ஸ் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க்ஸ் கோச்சிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பீப்புளுக்கு, இன்ட்ரோவர்ட்டட் பீப்புளுக்கு. அவங்க லீடரிஸ்டிக்கா மாறுறது, டபுள்-எக்ஸ் இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கு. ஆல்ரெடி ஹேவ் அ கிளைண்ட்ஸ் வித் மீ. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், லிங்க் கீழே இருக்கும். 30 minutes ஃப்ரீ செஷன் ஜாயின் பண்ணிக்கலாம்.